ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க துஷாரா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனதர் ஸ்டெடி டிப் வீடியோ. வந்துட்டு அதே கஸ்டியூமில் போன வீடியோவில் வந்துட்டு நான் வந்து ஹவு டு மேனேஜ் அதை ஹோல் 12th இயர் நான் போட்டிருந்தேன். அதை பார்க்கலாம், மறக்காமல் வந்துட்டு போய் பார்த்துருங்க. அதே இருக்க காஸ்டியூம் இருக்குன்னா எல்லாம் ஒரே நாள் தான் எடுத்தேன். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்ஸ் வந்து ஹோல் 12th இயர் எப்படி வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், எப்படி நான் மேனேஜ் பண்ணேன், நீங்கள் எப்படி வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாமே தெளிவாக நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி நிறைய ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நான் போட போகிறேன். வந்துட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வந்துட்டு நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் பண்ணது தான், நான் ட்ரை பண்ணது, அதுக்கப்புறம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷெட்யூல் எப்போவுமே எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் மேக் பண்ணிக்கணும். அந்த ஷெட்யூலில் வந்துட்டு நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 90% வந்து தியரியாக தான் இருக்கும், 10% தான் சம் அந்த மாதிரி இருக்கும். 90% பார்த்தீங்கன்னா வந்து தியரி நம்ம ஃபுல்லாக படிச்சிடணும். தியரியில் 1, 2 அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் விட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லாமே நம்ம வந்துட்டு 2 மார்க்ஸ்லாம் கன்ஃபார்ம் எல்லாமே படிச்சிருக்கணும். 90% தியரி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்தாவே 10% அந்த சம் நம்ம படிக்காமல் போனால் கூட போர்டு எக்ஸாமில் கூட நம்மளுக்கு 90+ மார்க்ஸ் கிடைக்கும். தியரி படிச்சுட்டு போனீங்கன்னாவே, இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு தியரி நான் படித்தேன், ஃபுல்லாமே தியரி படித்தேன். 1, 2 ரொம்ப நாளாக கேட்காம இருப்பாங்களே அந்த மாதிரி 1, 2 கொஷின்ஸ் தான் விட்டுருந்தேன். மற்ற எல்லாம் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 10% ஆஃப் சம் வந்து நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் அங்கே போய் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் தெரிஞ்ச சம்ஸ் எல்லாமே போட்டு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு 90+ மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தேன். என்னோடய மார்க்கினி பார்க்கலைன்னா என்னோடய 12th ரிசல்ட் வீடியோ போட்டிருப்பேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஓவராலாக வந்துட்டு 70 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. வந்துட்டு 70க்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். 70க்கு தான் வைப்பாங்க. 70ல் வந்து உங்களுக்கு அந்த 100% தியரி நம்ம வந்துட்டு 100% ஃபிசிக்ஸை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரித்து படிக்கணும்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு 70ல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ் தான் சம்ஸ் கேட்பாங்க. 5 மார்க் 2 மார்க்கில் கம்பல்சரி, 3 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கேட்பாங்க. 5 மார்க்ஸ் தான். மீதி 65 மார்க்ஸ்க்கு நம்மளுக்கு தியரி தான் கேட்க போகிறாங்க. அதில் 65ல் மீதி 5 எடுத்துருங்க. அது வந்து இன்சைட் 1 மார்க்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் தியரியிலே பண்ணியிருப்பீங்க. மீதி 60 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு 90 வந்து ஷோராக எடுக்கலாம். மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 95 எடுக்கலாம். இதுதான் வந்துட்டு நம்மளோட பேட்டர்ன். வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தியரியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எப்படின்னா 1 மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புக் பேக் ஃபுல்லாக வந்து படிச்சிருங்க. நான் 1 மார்க்குக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக சூஸ் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா, அதுக்கப்புறமா தான் நான் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். கொஷின்ஸில் ஹிண்ட் வச்சு நான் படித்தேன். உண்மையாகவே கொஷின்ஸ் புரிஞ்சு ஆன்சர் படிக்கிற அளவு அப்படிலாம் நான் படிக்கல. கொஷினில் ஹிண்ட் வச்சு ஆன்சர் வச்சு படித்தேன். அது எப்படி ஞாபகம் வச்சிட்டேன்னா, ஒவ்வொரு லஞ்ச் பீரியடும் வந்துட்டு எங்கள் ஃபிசிக்ஸ் 1 மார்க் ஒரு லெசன் வந்து ஒரு லஞ்ச் பீரியடில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துருவேன், ஞாபகம் வச்சுப்பேன். அந்த மாதிரி தினமும் 11 லெசன்ஸ்க்கு 11 நாள் லஞ்ச் பீரியட் நீங்கள் ஒதுக்குனா ஒரு 2 மினிட்ஸ் ஒதுக்குனாவே போதும். ஒரு லெசனில் 10, 11 தான் இருக்கும், 15 தான் இருக்கும். அது நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். அப்போது இந்த 10 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஒதுக்குனீங்கன்னா அந்த 11 டேஸ் மட்டும் ஒதுக்குனா போதும். மிச்ச நாளெல்லாம் மீதி 15 நாளைக்கு கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து தரவாயிரும் புக் பேக். இன்சைடு எப்படி நீங்கள் வந்துட்டு 1 மார்க்ஸ் படிக்கணும்னா வந்துட்டு லெசன்ஸ் நடத்துவாங்க, அப்போ வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இது கேட்பாங்க இந்த இயரு அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. சூரா கைட் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வச்சுருந்தீங்கன்னா அந்த லெசன்ஸுக்கு முன்னாடி, லெசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய யூனிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் நிறைய 1 மார்க்ஸ் இன்சைடு 1 மார்க்ஸ் வந்து அந்த லெசன்லேருந்து பிக் பண்ணி அதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் படித்தேன். நெக்ஸ்ட் என்னென்னா வந்துட்டு 2 மார்க்ஸில் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நீங்கள் எதெல்லாம் படிக்கணும், ரூல்ஸு, லாஸ், டிஃபைனு, அதுக்கப்புறம் கிவ் ரீசன் அந்த மாதிரி எல்லாமே படிக்கணும். ஒரு கொஷின்ஸ் கூட விடக்கூடாது. 2 மார்க்ஸில் எல்லாமே படிச்சிடணும். நான் வந்து 2 மார்க்ஸ் வந்து போன அந்த 12th மேனேஜ்டு வீடியோவில் நான் சொன்னேன், மார்னிங் டெஸ்ட் எழுதுவேன். அப்போ வந்துட்டு 12th வந்துட்டு நான் ஃபிசிக்ஸில் வந்துட்டு 2 மார்க்ஸ் எல்லாமே மார்னிங் டெஸ்ட் அப்போ நான் தெளிவாக படிச்சுட்டு போயிடுவேன். அப்போ வந்துட்டு மார்னிங் டெஸ்ட் வந்துட்டு 12th வந்து ஃபிசிக்ஸில் எனக்கு 2 மார்க்ஸ் வந்து தரவாகிறதுக்கு அந்த டெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா மார்னிங் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் அது மூலிமா தரவாய்க்கலாம். இல்லைன்னா வந்து தனியாக உட்காந்து படித்தோன்னா நம்மளுக்கு மண்டையிலலாம் ஏறாது. ஓகேவா, இது வந்து எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5 மார்க்ஸ் வந்து நான் ஃபுல்லாகவே புக்கில் தான் படித்தேன். டயக்ராம்ஸ், அந்த டெரிவேஷன்ஸில் வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நான் ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து
இப்போ போட்டு பார்ப்பேன். ஒவ்வொரு டெரிவேஷனும் முக்கியமான 4 ஸ்டெப்ஸ் மட்டும் போட்டு ஃபுல் டெரிவேஷன் ஞாபகம் வச்சுப்பேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெரிவேஷனும் நீங்கள் படிக்கும்போது 4 தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெரிவேஷன் மறக்கவே மறக்காது. ஸோ ரைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 5 மார்க் வந்து தியரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக்கை பார்த்தா படிக்கணும். பட் வந்துட்டு 2 மார்க்ஸ் வந்து ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து கைடு யூஸ் பண்ணணும். மற்றபடி கைடு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த யூனிட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கைடு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் புக்கில் தான் ஃபுல்லாக படிக்கணும். டயக்ராம்ஸ் புக்கில் தான், எல்லாமே புக்கில் தான் படிக்கணும். ஸோ இப்போ வந்து எப்படி என்னென்ன மார்க்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு எக்ஸாம் அப்போ நான் டயக்ராம் எல்லாமே போட்டுட்டு அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் அந்த தியரியை. அந்த மாதிரி டெரிவேஷனும் அந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சம்ஸ் எப்படி பண்ணணும்னா சம்ஸ் 5 மார்க்ஸ்க்கு வருமா. மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ மோஸ்ட்டாக 2 வால்யூம்ஸ்லேயே வந்துட்டு எக்ஸாம்பிள் சம் தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லை பிக்சர் கொடுத்த மாதிரி அந்த மாதிரிலாம் படிக்க வேணாம். சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பிக்சர் கொடுத்து சம்ஸ் போட்டிருந்தாங்கன்னா குட்டி சம்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிள் சம் கம்பல்சரி. நான் எக்ஸசைஸ் வந்து 1-2 தான் பார்த்தேன். எக்ஸசைஸ் பார்க்கல, எக்ஸாம்பிள் தான் பார்த்தேன். ஸோ எக்ஸாம்பிள்லேருந்து தான் எனக்கு வந்துட்டு பப்ளிக்லேருந்தும் வந்துச்சு. ஸோ அதுக்காக எக்ஸசைஸ் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வா கைட் வாங்கிக்கோங்க. தெய்வா கைட் வந்து நான் 10, 11, 12 3 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு டிப் தான் அது. தெய்வா வந்து எல்லா புக் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். தெய்வா வந்துட்டு கொஷின் பேங்க்குன்னு சொன்னீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே கிடைக்கும். நான் ஃபிசிக்ஸ்க்கு எல்லாமே வாங்கினேன். ஃபிசிக்ஸோடது எப்படி யூஸ் பண்ணேன்னா நான் ஃபிசிக்ஸில் இருக்க அந்த ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இருக்க சம்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அந்த சம்ஸ் ஓவராலாக கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா அதில் இருக்க அந்த தெய்வா கைடில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் படிச்சிருக்கணும். அதை படிச்சிருந்தாவே ஓவரால் 80 மார்க்ஸ் வாங்கிடலாம் 100க்கு. ஸோ தெய்வா கைடில் இருக்க ஒவ்வொரு கொஷின் அதுலேயும் இன்சைட் 1 மார்க்ஸ் இருக்கும். ஃபுல்லாக பப்ளிக் கொஷின்ஸ் தான். ஸோ அதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் படித்து முடிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ஸையும் படித்து முடிச்சிருங்க. இது 2யும் முடிச்சிங்கனாவே 80+ வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் வச்சுருக்க எல்லாமே படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் 90+ வாங்கலாம். ஸோ தெய்வா புக்கை மறந்துடாதீங்க. ஸோ வந்துட்டு கேட்டு பாருங்க. நிறையா ஸ்கூல்ஸில் சில பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தெரியல உங்கள் ஸ்கூலில் யூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு. ஸோ இல்லைன்னா நீங்கள் புக் ஷாப்பில் வாங்கி நீங்கள் படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்ன டிப்னா நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி 3 to 5 டைம்ஸ் வந்து உங்கள் ஃபுல் போர்ஷன் எழுதியிருக்கணும். ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல் ஹோல் போர்டு எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறீங்களோ அந்த மாதிரி 5 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் ஃபுல்லாக படித்து எழுதியிருக்கணும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்னு தெரியும், எவ்வளோ ப்ரிப்ரேஷன் போயிருக்குன்னு தெரியும், எந்தெந்த கொஷின்ஸில் வீக்காக இருக்கும்னு தெரியும், எக்ஸாமில் வந்துட்டு எப்படி வந்துட்டு அட்டன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு ஃபுல்லாக தெரியும். ஒவ்வொரு அந்த 5 எக்ஸாம் 3 எக்ஸாமையுமே வந்துட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கேட்குற கொஷின் திடீர்னு அதிலே கேட்கலாம், சொல்ல முடியாது. தட் இஸ் பேஸ்ட் அப்பான் டைம் தான் அது வந்து கேட்பாங்க. ஸோ மறக்காமல் 3 to 5 டைம்ஸ் எழுதுங்க. நான் 3 டைம்ஸ் இருந்தால் 4 டைம்ஸ் எழுதியிருப்பேன், எழுதுனேன். பட் வந்துட்டு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் அந்த டிப் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம் டிப் என்னென்னா நீங்கள் பப்ளிக்லேயே நான் இது யூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுதுனேன், 3 மார்க்கில் 2 மார்க் எழுதுனேன், அப்புறம் 1 மார்க் எழுதுனேன். இந்த டிப் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல்லேயே பயன்படுத்தலாம், அப்புறம் போர்டு எக்ஸாம்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து போர்டு எக்ஸாம்லேயும் வந்துட்டு 5 மார்க் 2 மார்க் 1 மார்க் தான் எழுதுனேன். நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாமில் இன்றைக்கி நைட்டு காலையில் எக்ஸாம்னா நைட்டு நம்ம படிக்க ஆரம்பிப்போம். முன்னத்து நாள் காலையிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். எப்படி படிக்கணும்னா நம்ம வந்துட்டு ஈஸி லெசன்ஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடணும். நம்மளுக்கு கொடுத்துருக்க 11 லெசனில் எந்தெந்த லெசன் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும், எது ஈஸி எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 11. ஸோ அது 4 லெசன் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாவே இந்த 4 லெசன் தரவாய்க்கணும் ஃபஸ்ட்டு. அதில் இருக்க ஒரு கொஷின் கூட விடக்கூடாது, எல்லாமே படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம்னா நீங்கள் வந்துட்டு 1ம் 3க்கும் வரணும். 1ம் 3யும் ஒரே கான்செப்ட் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 6th, 7th ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அது 2மே ரிலேட்டட், அது 2 படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9, 10 அது எலக்ட்ரிக் பேஸ்டு, அதுவும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி அது ரிலேட்டடான லெசன்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 6, 7 கொஞ்சம் பெருசு தான், பட் 2 மார்க்ஸ் பெருசாக இருக்கும். ஸோ 2 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கனாவே 5 மார்க்ஸ் கொஞ்சம் முடிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து 6, 7 வந்துட்டு கொஞ்சம் ஒரு படிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 லெசன் முடிச்சுடுங்க, 2, 5, 8, 11. அதுக்கப்புறம் மிச்ச லெசன்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பேட்டர்னில் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸுமே கொஞ்சம் குட்டி குட்டி லெசன்ஸ் அது முடிச்சோன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், சரி நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது நான் ஃபாலோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி டெரிவேஷன்ஸும் டயக்ராம்ஸும் போட்டு பார்த்துருங்க எக்ஸாமுக்கு முந்தின நாள்.
வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச அதாவது உங்களுக்கு புரிஞ்ச மொழியில் இவ்வளோ போட்டால் இந்த ஒரு ஸ்டெப் போட்டாவே எனக்கு ஃபுல்லாக அந்த டெரிவேஷன் ஞாபகம் வந்துடும் அந்த மாதிரி போட்டுருங்க. வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம் போகும்போதும் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் நீங்கள் வந்துட்டு நெட்டில் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் பார்த்துருக்கோங்க, தெய்வா புக்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃப்ரீ டைமில் இந்த தியரியெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீ டைமில் சம்ஸ் போட்டு பாருங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு சப்போஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சம்ஸ் பார்க்க முடியலன்னா ஃப்ரீ டைம்ஸில் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒன்றும் தப்பில்லை, நம்ம தியரி மட்டும் தரவானாவே போதும். அதுக்கப்புறம் எக்ஸாம் சம்ஸ் தரவு பண்ணிவிட்டு பட் ரெண்டுமே வந்து தரவாக தான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு போகணும். போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் நார்மலாக ஸ்கூலில் நடத்துகிற எக்ஸாமுக்கு வந்துட்டு போல் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாவே பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான் ஃபிசிக்ஸ்க்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே பார்க்கலாம். ஸோ அன்டில் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.